நாள் 26 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஆமென். கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள், இம்மட்டும் உதவி செய்யும் கர்த்தர். 3 சிந்தனைகள். முதலாவது, துணையாக நின்று உதவி செய்யும் கர்த்தர். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, துணிவாக நின்று உதவி செய்யும் கர்த்தர். சங்கீதம் 37, 39, 40 வசனங்கள். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். சங்கீதம் 79:9, எங்களை ரட்சியும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். மூன்றாவது, தூணாக நின்று உதவி செய்யும் கர்த்தர். சங்கீதம் 118, 13, 14 வசனங்கள். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். ஏசாயா 49:8, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சியனிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே இம்மட்டும் உதவி செய்த கர்த்தரை நாம் பற்றி பிடிப்போம். காரணம், அவர் நமக்கு துணையானவனாக, துணிவானவராக, தூணாக நம்மை தாங்கி வழி நடத்துகின்றார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அனுதினமும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பராமரித்து பாதுகாக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.